வணக்கம் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ போகிறோம் அப்படின்னா கிளப் ஹவுஸில் இன்வைட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை மார்னிங் போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் இருக்குது என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ ஆனால் ஒரே ஒரு செக்கில் நம்ம பார்த்தீங்கன்னா அதை இன்வைட் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து அந்த ஆப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இன்வைட் லிங்கை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இன்வைட் லிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வெயிட் பண்ண தேவையில்லை, 2-3 நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ நம்மளே இன்வைட் லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க நம்ம சேனல் போஸ்ட் அப்படின்னா இதே ட்ரெண்டிங்கான கணக்கு ஃபுல்லுமே சீக்கிரமா போட நான் ரெடியா இருக்கேன். பார்க்க நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆள் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். பணம் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டாக அப்படி ஃபுல்லுமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நான் உங்க ஷோ நீங்க பார்த்து வீட்டு சேனல் வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கிளப் ஹவுஸ்னால் என்னது, அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லை அதில் என்னென்ன யூஸ் இருக்குது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதும் ஃபுல்லாக போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே கேட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிறதுனால ஸோ நிறைய பேருக்கு இன்வைட் லிங்க் வந்து ஃப்ரீயாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இன்வைட் லிங்க் இருந்தால் மட்டும் தான் இந்த கிளப் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் ஆட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறதுக்கு இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் அந்த இன்வென்ட் லிங்க் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த இன்வென்ட் லிங்கை நம்ம எப்படி கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தேவை. ஸோ ஃபேஸ்புக்கில் அப்படி என்ன இருக்குது போதும் பார்த்தீங்கன்னா இந்த இன்வென்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய குரூப்பில் இருக்குது. அந்த இன்வென்ட் லிங்க் எடுக்கிறதுக்கு நம்ம சர்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் இன்வென்ட் லிங்க் ஃப்ரீ அப்படின்னு சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணோன்னா நிறைய குரூப்ஸ் வரும். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டவர் அவங்களோட குரூப் லிங்கை ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதாவது இன்வென்ட் லிங்கை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம் கிளப் ஹவுஸில். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்வென்ட் லிங்க் மூலமாக அந்த இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபாலோ மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டு மற்றபடி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட குரூப்பை மாதம் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்வெர்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, clubhouse.com போட்டு ஜாயின் போட்டு அவங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். வேறு எதுவும் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸுக்குள்ளே போகும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம கண்ட்ரியை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா +91 இந்தியாவை பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள மொபைல் நம்பர் நம்ம கொடுத்து நம்ம இன்விடேஷன் லிங்க்கை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ வேறு லெவல் இருக்குங்க. ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் முதல்ல போடுறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டே ஆகணும். அது மட்டும் இல்லை இந்த வீடியோ மேக்ஸிமம் பர்சன்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் குரூப் க்ரியேட் பண்ணுவாங்க, உங்க கூட ஃபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை இப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் வித் ஆப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். அது மட்டும் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்னு இருக்கும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள், நம்மளோட ஆப் பார்த்தீங்கன்னா போகும், அதாவது கிளப் ஹவுஸ் ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி போயிட்டு அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். மேலே நோட்டிஃபிகேஷனில் ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம்ப்பா, நீங்கள் வந்து இனிமேல் அரட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் குரூப்பை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஹா, ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டோம் வச்சு ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு நிறையவே நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தான் முதல்ல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களோட டிபியை செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ என்னோட டிபி பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர் லோக்கே வைக்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி படம் பார்த்தா வேறு லெவல் படம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் நேம் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபி வைக்க வேண்டியிருக்கும், யூசர் நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிபி வைக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த டிபி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் லோக்கியை தான் வைக்க போகிறோம். படம் வேறு லெவலு, ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இங்கிலீஷில் தான் போட்டிருக்காங்க, தமிழ் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்சதை சொல்லியிருக்கேன். ஸோ லோக்கி ஃபோட்டோ வச்சதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை இந்த டிபி வைக்க வேண்டாம், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரிய வேண்டாம் அப்படின்னா மேலே ஸ்கிப் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் ஸ்கிப் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா டிபி வைக்கணும், ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணணும் அப்படிங்கிறனால வச்சுட்டு போகிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி குரூப் தேவைப்படும், நீங்கள் எந்த மாதிரி குரூப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைனிஷ் கற்றுக்கணும் ஆசை. ஸோ ஸ்பைனிஷ் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மணிகிஸ்ட் அப்படிங்கிறது அந்த படத்தில் வந்து ஸ்பைனிஷில் பேசுகிறத பார்த்து நம்மளும் ஸ்பைனிஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை எஜுகேஷன் தேவைப்படும். ஸோ அதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். என்னடா இது இப்படி பேசணும்னு நினைக்காதீங்க. ஸோ இதுதான் நம்மளோட பாஷை, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அலோ பெர்மிஷன் கேட்பாங்க. அதோட நம்மளோட வாய்ஸ் கன்வர்சேஷன் பார்த்திங்கன்னா அலோ பெர்மிஷன் கேட்பாங்க. அதை அலோ பெர்மிஷன் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனே வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணி இன்வைட் லிங்க் அனுப்பிவிடுவாங்க. அதை தான் இதை பண்ணியிருப்பாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க வந்து காட்டுவாங்க. இந்த 5 ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீட்டிங் போடுறதுல கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லும் நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கீழே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்க வேண்டாம், அவங்களும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க வேண்டாம். அதுக்கு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கிளப் ஹவுஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. மற்ற குரூப் கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ யார் வீட்டு கதை வெட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க. நான் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்கான். ஒருத்தர் மலையாளத்தில் பேசுகிறான், ஒருத்தர் கன்னடாவில் பேசுகிறான், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் போட்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். எங்கடா நடக்குது அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது பக்கத்தில் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துரும் அப்படின்னா நம்மளோட ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் நம்மளோட கொஸ்டின் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அட்மின் வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பேச முடியும். அவங்க அக்செப்ட் பண்ண என்ன பண்ணலைன்னா என்ன, நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். சும்மா போயிட்டு வந்துட்டோம், வேறு எதுவும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் க்ளப் ஹவுஸில் ஃபன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஸோ இந்த வீக் ஃபுல்லுமே க்ளப் ஹவுஸில் வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி ஃபன் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த இன்விடேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமாக இருந்திருக்கும். நிறைய பேர் மனசில் நினைக்கிற பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுமா, இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ண கிட்ட தான் இந்த ஃபன் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த செகண்டே நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டிங்களா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போங்க, இந்த இன்விடேஷன் லிங்க் எடுங்க, மாஸ்க் காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். அவங்க 100 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களோட ஃபன்னை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இந்த லாக்டவுனில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. இந்த ஒரு ஆப்பை வச்சு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லும் குறைச்சிக்கலாம். ஸோ யாராவது ஒரு இழிச்சாயம் கிடச்சா அப்படின்னா அவனை வச்சு ஃபன் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணலாம். ஸோ காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக காலேஜ் கிளாஸ் ரூமில் உள்ள அதே அரட்டையை பார்த்தீங்கன்னா திரும்பி கொண்டு வரலாம் இந்த ஆப் மூலமாக. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.